ஓம் நம சிவாய. ஓம் நமோ நாராயணாய. கன்னிராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் மற்றவர்கள் அதிகமாக பயனடையக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஜனவரி மாதம் உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருந்துச்சோ, பிப்ரவரி மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி மாதத்தை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே அமைதியாக இருந்தாலும் பிரச்சனைகள் உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் உங்களை தேடி வர மாதிரி இருக்குது. வடிவேல் பாஷா சொன்னால் நான் வார்டு செவனைந்தாடா இருந்தேன், யார் 9 புக்கும் போனேன்னா அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் தான் பார்த்தீங்க அப்படின்னா கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய புதன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் இடத்துல ராகுவோட சேர போகிறாரு இந்த மாதம் தொடங்கின முதல் வாரத்துலேன்ட்டு. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு கனவு உலகத்தில் இருப்பீங்க. சரி ஓகே, நாளைக்கு இதை பண்ணிடலாம், நாளைக்கு கழிச்சு அதை பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு கனவுலத்தில் இருப்பீங்க. ஆனால் ரியாலிட்டி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நினச்ச விஷயம் எல்லாமே 2 நாள் 3 நாள் தள்ளி தள்ளியே போய்கிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறது இருக்குது. 10வது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்த அதிபதியான சுக்கரன் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் இடத்துல ராகுவோட சேர போகிறாரு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கவங்களே உங்களுக்கு ஒரு சில எதிர்ப்புகளை செய்வாங்க. என்னடா நாம எந்த விஷயம் நினைச்சாலுமே பார்த்தோன்னா நமக்கு ஏதாச்சும் ஒரு எதிர்ப்புகள், ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் தடங்கள் இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க. அதை விட முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கரன் அப்படிங்கிற வாக்குஸ்தானத்துக்கு அதிபதி. அவர் போய் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல மறையாது அப்படிங்கிறது நீங்கள் பேசினாலே பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சுற்றி இருக்கவங்க உங்களை இது பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சரி இதுதான் அப்படின்னு பிரச்சனை பார்த்தோம் அப்படின்னா சரி வெளியில் போய் மற்றவங்களாச்சும் நம்மளை நமக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுறாங்க, வெளியில சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிற பார்த்தீங்கன்னா மற்றவங்களும் பார்த்தா உங்கள்கிட்ட இருக்க குறைகளை தான் இந்த காலகட்டம் கண்டுபிடிப்பாங்க. ஸோ எவ்வளோக்கெவ்வளோ பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு சந்தோஷமான மாதமாக இருந்துச்சோ, இந்த பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்போ நீங்கள் நினைச்ச காரியமும் சரி, நீங்கள் எடுத்த செயல்களும் சரி, வேலைகளும் சரி கொஞ்சம் காலதாமதமாகும். சுற்றி இருக்கவங்க உங்களை குறை சொல்கிறதும், எதிர்ப்புகள் நிறையா வர்றதும். ஸோ இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரை பார்த்தோன்னா கொஞ்சம் நீங்கள் தடங்களோட ஒரு நாளையும் கொஞ்சம் கடக்கிற மாதிரி இருக்கும். என்னால் நெகட்டிவான பலன்களே சொல்லிட்டு இருக்கேன் நினைக்காதீங்க. நான் இருக்கிறத உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் முன்னக்கூட பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எச்சரிக்கை ஆகிக்கோங்க. சரி இப்போ இதில் ப்ளஸ் என்னதான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் உச்சமாகவே இருக்காரு. ஸோ அது உங்களுக்கு கொஞ்சம் ப்ளஸ் தான். ஏன்னா அவர் உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு அதிபதியாகி அவர் 5ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறதுனால நீங்கள் தைரியமாக எடுக்கிற முடிவுகள் பார்த்தா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த முடிவுகளை நீங்கள் வெளியில் அதிகமாக யார்ட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது. நான் அதை பண்ணிடுவேன் அப்படின்னு நீங்கள் யார்ட்டாச்சும் வெளியில் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அந்த விஷயம் நீங்கள் பண்ணவே மாட்டீங்க. முக்கியமாக அந்த விஷயம் உங்களுக்கே பஞ்சாயத்து ஆயிரும். இந்த காலகட்டம் நீங்கள் பண்ணக்கூடாது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வாண்டடாக நீங்கள் யாருக்கும் ஹெல்ப் பண்ணாதீங்க. நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன், இவங்க ஹெல்ப் பண்ண போகிறேன், என்கிட்ட ஹெல்ப் கேட்டாங்க அப்படின்னு நீங்கள் வாண்டடாக ஹெல்ப் பண்ண போனீங்க அப்படின்னா பண்ண ஹெல்ப்பாலேயே உங்களுக்கு பிரச்சனை வரும். அந்த மாதிரியான சுச்சுவேஷன் தான் பிப்ரவரி மாதத்தை பொறுத்தளவுக்கு இருக்குது. முக்கியமாக இந்த மாதம் நீங்கள் ரொம்ப அக்கறையாக பார்க்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியம், உங்களுடைய ஹெல்த் விஷயத்தில் இந்த மாதம் நீங்கள் அதிகப்படி அக்கறை எடுத்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தோட பிற்பதில் 4 கிரகம் சஞ்சரிக்க போது. ராகு, புதன், சுக்கரன், சூரியன் இந்த 4 கிரகம் சஞ்சரிக்கனால பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த்தில் பார்த்தா நீங்கள் அதிகப்பட அக்கறை எடுத்துக்கணும். முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா சளி தொந்தரவு வரும். அதே மாதிரி சுவாசம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கவங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. முக்கியமாக அந்த கால் வலி, மூட்டு வலி இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. குறிப்பாக ஏதாச்சும் ஒரு சின்ன உடம்பு பிரச்சனை வந்தாலும் பார்த்தோன்னா அசால்ட்டாக விடாதீங்க. இது இவ்வளோதானே, சின்ன தானே, எனக்கு நாளை சரியாக போயிடும், 2 டீ குடித்தா சரியாக போயிடும், 2 சூப் குடித்தா சரியாக போயிடும் அப்படி நீங்கள் எந்த விஷயத்தை நீங்கள் ரொம்ப அசால்ட்டாக எடுக்கிறீங்களோ அந்த பிரச்சனை தான் பார்த்தோன்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனை நிற்கும். ஸோ அதனால் எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் ரொம்ப அசால்ட்டாக எடுக்காதீங்க. மற்றபடி இந்த 6ஆம் இடத்துல இருக்க கிரகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா நீங்கள் வேலையை பார்க்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நல்லா நீங்கள் எடுத்த வேலையை பார்த்தா முடிச்சே ஆகணும்ட்டு பார்த்தா ரொம்ப தீவிரமாக இருப்பீங்க. உத்தியோகத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். அது 6ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ராகுவும் சூரியனும் சேரும்போது பார்த்தோம் அப்படின்னா அது இன்னும் உங்களுக்கு ஒரு கூடுதல் பெனிஃபிட்டு. உங்களுக்கு நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்த உங்களுக்கு மேல் அதிகாரிலேருந்து உங்களுக்கு நேராக ஒரு சில எதிர்ப்புகளை செஞ்சாலும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை உங்களுக்கு மறைமுகமாக சப்போர்ட் பண்ணிடுவார். ஸோ அதனால் நீங்கள் எடுத்த வேலைகள் பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்சாலும் முடிச்சிடுவீங்க நீங்கள். அதே மாதிரி இந்த மாதம் நீங்கள் பண்ணக்கூடாத விஷயம் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் அதிகப்படியான கோபம் வரும். அந்த கோபம் வரனால பார்த்தா உங்களோட வார்த்தைகளை நீங்கள் அவசரப்பட்டு டக்குன்னு யாராச்சும் யூஸ் பண்ணக்கூடாத வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அந்த வார்த்தைகளை பயன்படுத்துறதுலையும் நீங்கள் கோவப்படுறதையும் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் பேசக்கூடிய விதத்தில் உங்களுக்கு எதிர்ப்புகள் இன்னும் கூடுறதுக்கான அமைப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னா பேசுகிற விஷயத்துங்களும் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. கன்னிராசியில் பிறந்த நண்பர்கள் இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு 2 விஷயத்தில் ரொம்ப ஹைலைட்டாக இருந்துக்கோங்க. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப கான்சியஸாக இருந்துக்கோங்க. ஹெல்த்து ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பேசுகிற பேச்சுக்கள்
ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க உங்கள்ட்ட யாராச்சும் வந்து ஹெல்ப் கேட்குறாங்க அப்படின்னா, ஹெல்ப் பண்றது நீங்க யோசிச்சு பண்ணுங்க. 1க்கு 2, 3 தடவ யோசிச்சுக்கோங்க. இது பண்ணா என்ன நடக்கும்? இது பண்றது நல்லதா? கெட்டதா? அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே உங்களுக்கே கடன் இருக்கும். இவங்க இதுல உங்ககிட்ட வேற கடன் கேட்டு ஒரு 2, 3 பேர் வருவாங்க. ஸோ அந்த மாரி கண்டிஷன்ஸ் தான் இந்த மாசம் இருக்குது. ஹெல்ப்ப பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்ககிட்ட ஹெல்ப் வாங்கிட்டு திரும்ப உங்களையே வந்து பின்னாடி பேசிட்டு போவாங்க. நான் தான் அந்த வீடியோ தொடக்கத்திலேயே சொன்னது தான். உங்களுக்கு வந்து பார்த்தா இந்த மாசத்த பொறுத்தளவுக்கு உங்களால மற்றவர்கள் வந்து அதிகமா பயனடைய மாசமா தான் கன்னிராசி என்பவருக்கு இந்த மாசம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு எப்பதான் மாறும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த மாசத்த மட்டும் கொஞ்சம் நீங்க வந்து கடந்துருங்க. ஸோ இந்த மார்ச் மாசம் ஒரு முதல் 2 வாரம் கழிச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா ஒரு விஷயங்கள் வந்து மறையும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் பிப்ரவரி மாசம் வந்து கொஞ்சம் நீங்க பொறுமையா கொண்டு போயிருங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி மற்ற ராசிக்காரங்களுடைய பலன்களும் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, மறக்காம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்க. மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.